ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பண்ணுறது, இந்த வாரம் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான வாரமாக இருந்துச்சு சினிமா பார்க்கணும் எனக்கு. ஏன்னா இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நிறைய சேனல்களில் பண்ணிட்டு இருக்கனால எப்பா யூடியூபாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜாலி ஹாபி ரொம்ப பிடிச்ச விஷயம் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமா தான். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த வேலையோடு எனக்கு சினிமா தான் ரொம்ப பிடிக்கும். வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த பொழப்பில் இருக்கும். அப்படி வந்து நம்ம சில சினிமாக்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்தது போல் அப்படி ஒரு டேரக்டரின் படம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, இந்த கான்செப்டும் ரொம்ப சூப்பராக இருக்கே, நம்மளுக்கு ஃபீல் குட் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்குமே, அது மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான தமிழ் சினிமா வந்திருக்கு அப்படின்னா நம்ம போய் பார்த்து அதை வந்து என்ஜாய் பண்ணணும் நான் எப்போவுமே நினைப்பேன். அதனால் 2 படங்களை போய் பார்த்தேன். ஏன்டா ஜஸ்ட் மிஸ்ன்னு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பறந்து போ படத்தை பற்றி பார்க்கலாம். ஐயோ படத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தமிழ் டாக்கீஸ் மாதிரி போவோம். நான் ரிவ்யூலாம் பண்ணல, எனக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இந்த படத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ராம் இருக்கார்ல, ராம் வந்து நம்மளுக்கு கட்டுறது தமிழ் வந்து ஆக்சுவலாக தமிழ் எம்ஏ அப்படின்னா படத்தை சொல்லுவோம். அந்த படத்துலேருந்தே நம்ம அவரோட ஃபேன் ஆகிட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சது எங்கள் காலேஜில் வேறு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இன்னும் வந்து ஃபேன் ஆகிட்டேன். ராமோட வே ஆஃப் அப்ரோச்சு, அவரோட டிஃப்ரெண்ட்டான சினிமாட்டிக் லாங்குவேஜ் எல்லாமே வந்து பிடிக்கும். அதனால் அவரோட எல்லா படத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். எல்லா படமே முழுக்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கவும் இருக்கும். பேரன்பு படம் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப எல்லாம் தனியாக தான் பார்த்தேன், லைட்டாக அழுதுட்டேன் அந்த மாதிரிங்க. அப்புறம் தங்க மீன்கள் படம் பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன். எனக்கு தரமணி படம் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருந்துச்சு. இந்த மாதிரி ராம் வந்து நிறையா படங்கள் நம்மளுக்கு செம்மையாக கொடுத்துருக்காரு. அவரோட ஐடியாலஜி, அவரோட பேச்சு அதெல்லாம் கூட நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒருத்தர் கூட இணையிறாரு. சிவா, நம்மளோட அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவை வச்சு ஒரு ஃபீல் குட் படம் ராம் ஸ்டைலில் படம் முடியுமா தான் இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு. குறிப்பாக அந்த பரத்வாஜ் ரங்கன் இருக்கார்ல, அவர் இந்த படத்தை பற்றி வந்து ராமன் கூட பேசுகிறப்போ கேட்டு லிமிட்டை ஓகே போயிட்டு இந்த படத்தை பார்க்குறோம், புகழ்கிறோம், அப்ரிஷியேஷன் போஸ்ட் மட்டும்தான் போடுறோம் அப்படின்னு. ஸோ இந்த படம் என்னை உள்ளே கூட்டு போச்சு, செம்மையாக இருந்தது. ராமோட சினிமாட்டிக் லாங்குவேஜ் வழக்கம் போல் நம்மளை உள்ளே கூட்டு போனாலும் அந்த படம் கடைசியில் போய் நிற்கிறப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எந்த படமும் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில படங்கள் இன்கம்ப்ளீட்டாக முடியாதுன்னா அந்த படத்தை வந்து ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு அழகான ஒரு ஆர்ட்டாக வந்து கொடுக்கும். இந்த படத்தில் எனக்கு 2-3 விஷயங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா, அது இன்கம்ப்ளீட்டாக முடிஞ்ச இடம் வந்து எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் முழு கதை சொல்ல மாட்டேன்னா, இன்னும் சில பேர் இந்த படத்தை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, ஏன் முழுக்க எக்ஸ்போஸ் பண்ணுவோம் சின்ன பட்ஜெட்டில் வந்து போகக்கூடிய ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கேவலமாக தப்பான கருத்தை சொல்லணும்னு எதுவும் வந்து திணிக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஒரு சொசைட்டிக்கு ஹார்ம்ஃபுல்லான படம்லாம் இல்லை. அதனால் நீங்கள் போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய அபத்தங்கள் இருந்தது. இந்த ஃபீல் குட் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல் குட் ஒரு விஷயத்தை காட்டுற அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அந்த படத்தில் ஒரு ஃபீல் குட்டான விஷயம் பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்துணர்ச்சியோட ஏன் வெளில வரோம் அப்படின்னா, நம்மளோட ரியல் லைஃப்பில் வந்து அது லேக் ஆகுது. ரியாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபீல் குட் விஷயங்கள் லைஃப்பில் நடக்க மாட்டேங்குது. ஃபீல் குட் கீப்பில் நம்ம அதிகமாக மீட் பண்ண மாட்டோம். எல்லாருமே ரொம்ப கன்னிங்காக இருக்கிறாங்க, நம்மளும் வந்து கன்னிங்காக மாறிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஒரு ஃபீல் குட்டான விஷயத்தை பார்த்தா ஒரு செகண்ட் நின்று வந்து இயற்கை காட்சியை ரசிக்கிற மாதிரி அந்த படமும் நம்மளுக்கு ஒரு உணர்ச்சியை கொடுக்குது. ஆனால் ஃபீல் குட் சினிமாவில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, அதை சரியாக எடுக்கலை அப்படின்னா டைரக்ட்லி இட் வில் பிகம் கிரிஞ்சு ஆர் அபத்தம். என்னடா இது நம்புற மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் ஈஸியாக வந்துடும். அதில் வந்து சூப்பர் மாஸ்டர் டேரக்டர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சொதப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். முழுக்க நான் வந்து ஒரு பெரிய ஃபிலிம் ரிவ்யூவராக பேசலைங்க, ஒரு சாதாரண ஆடியன்ஸாக எனக்கு ஃபீல் ஆனது தான் சொல்கிறேன். இந்த படத்தில் அந்த ஒரு பையனை வச்சு கொண்டு போனது, அவனோட உலகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அதை நம்மளுக்கு யாருமே அதிகமாக பேசாத தங்க மீன்களையும் அப்படி தான் பேசாத ஒரு விஷயத்த வந்து பேசியிருப்பார். அவர் பேரன்புலையும் அப்படி தான் இதுவே பேசாத விஷயத்துக்குள்ளே போகிறாரு. அதுக்கு மேலே அவருக்கு அந்த ஃபீல் குட்ன்றதுனால டிஃப்ரெண்ட்டாக காட்டணும், எல்லாருமே நல்லவங்களாக மாறலாம். அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் அந்த காட்சியை அமைச்ச விதம் எல்லாமே ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு ஃபீல் குட் போதுங்க, தகட்டுதுங்க, என்ன விட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் போய் முடிஞ்ச இடம் வந்து ரொம்ப இன்கம்ப்ளீட்டாகவும் இருந்தது. அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே நம்ம மார்ட்டின் ஸ்கார்சேஸியே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து பின்னாடி வந்து மோனோலாக் பேசுகிறாரு, வாய்ஸ் ஓவர். அதை பார்த்து நம்ம கௌதம் மேனன் பேசணுன்னா அவரே போட்டு அதுக்கப்புறம் சம்மண்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவரே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெல்லாம் மோனோலாக்ஸ் நிறையா வரும் அப்படின்ற ஒரு தியரி ஜென்ரலாக சொல்லுவாங்கன்னா, திரைமொழியில் வந்து ஒரு காட்சியை கடத்த முடியலன்னா அதுக்கு பதில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை எடுக்க முடியலன்னா டக்குன்னு ஒரே லைனில் ஃப்ளாஷ்பேக்கை வந்து ஒரு கேரக்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது சமாளிக்கும் முயற்சியாக மோனோலாக்ஸ் இல்லை பின்னாடி இந்த வாய்ஸ் ஓவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அதுவும் ஒரு படத்தின் டேரக்டரே அதை சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ டேரக்டரே வந்து அந்த சீனை வைக்காமல் மோனோலாக்ஸ் சொல்கிறாருன்றப்போ ஒரு அதிருப்தி இருந்துச்சு. இன்கம்ப்ளீட் ஃபீலிங் தான் நிறையா இடத்துல இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ இந்த படம்
எடுத்துக்கிட்ட விஷயம், சொல்ல வந்த விஷயம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அதுவும் சிவாவை வந்து டைரக்டர் ராம் செலக்ட் பண்ணி இதை பண்ண வைக்கணும்னு நினச்சார். அந்த பையனும் சூப்பராக நடிச்சிருந்தான். வரக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் as a கேரக்டராக அவங்களாம் மனசில் ஒட்டுற மாதிரி இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் திகட்டும் விதமாக சில காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருந்ததுனால இந்த படம் பார்த்துட்டு வந்தப்போ வந்து ஏன்டா இந்த படத்துக்கு போனோம் அப்படின்ற ஃபீலிங் இல்லை. ஆனால் இந்த படம் நல்லா எடுத்துக்கலாமே, ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கே ஒரே நாள்லேயே நான் திருப்பியும் போய் பார்த்த படம் தான் 3 BHK. இன்றைக்கி மட்டும் தான் லீவ் இருந்துச்சு. ஸோ இன்னொரு 3 BHK படத்தை போகும்போது எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு. சரி, பறந்து படம் இப்படி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து நம்ம மனசை வந்து தேத்திரும், ஒரு நல்ல படமாக நம்மளுக்கு மைண்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படி தான் பார்க்க ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் நேரம் போகிறப்போ ஏற்கனவே கதையை நம்ம நிறையா இன்டர்வியூஸ்லாம் வந்து கேட்டதுனால நிறைய பேர் சொல்லிட்டதுனால இந்த கதைன்னு தெரிஞ்சு பார்க்குறப்ப எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வீட்டை பற்றி நீங்களும் நானும் யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டோம். யாராவது வந்து பிறக்கும் போதே பெரிய பங்களாவில் பிறந்திருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடு கட்டணுன்னா தான் நினைப்பான். ஸோ லைஃப்பில் வீடு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பர்சனலான விஷயம். பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் படத்தில் மேன் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் பாத்ரூம்குள்ளே போய்ட்டு தன்னோட குட்டி பையனை அடைச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து தட்டுறப்போ டைனாசர் வந்திருக்கு, மான்ஸ்டர் வந்திருக்கு, கிட்டேருந்து அவனை காப்பாற்றுறேன், இந்த கேம்குள்ளே நம்ம ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த காட்சி வந்து வீடோட முக்கியத்துவத்தை வந்து ஹாலிவுட் சினிமாவில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் அது வந்து விவரிச்சிருக்கோம். நம்ம தமிழ்லேயே வீடுங்கிற படம் வீட்டை பற்றி சொல்லாத விஷயத்தை மேல் யார் சொல்லிட போகிறா? அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டைப்ஸில் வீடு கட்டணும், ஒரு மிடில் கிளாஸ்க்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் வாங்குறதுக்கு இல்லை ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்குறது எவ்வளோ கஷ்டம், அதற்காக எவ்வளோ தியாகங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து அந்த லோன் எடுத்தால் லைஃபே அதிலே வந்து போயிடும். ஒரு வீட்டிலலாம் ஒரு பொண்ணு பிறந்துச்சு அப்படின்னா ஒரு அப்பா வீடு கட்டணுமா இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிறதே வந்து பெரிய பிரச்சனையாகும். கூட ஒரு பையன் தானா, அந்த பையன் தான் தியாகி. ஸோ இது வந்து வேறு என்ன பண்ணுறது, குடும்ப அமைப்பு அப்படி இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரிய சேலஞ்ச் ஒரு மிடில் கிளாஸ் ஃபாதருக்கு வீடு வாங்குறது. அதை ஒரு கருவாக எடுத்துகிட்டு இதற்கு முன்னாடி ஒரு படம் இந்த டேரக்டர் பண்ணியிருப்பார். அதில் அவரால் புல்ஸே அடிக்க முடியலனாலும் இதில் சூப்பரான ஒரு ஸ்டோரியை, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி, ஆல்வேஸ் சிம்பிள் திங்ஸ் வில் பி வெரி கனெக்டட், எஃபெக்டிவாக இருக்கும், மக்கள் அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. இதுலேயும் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார். பட் இதுலேயும் போக போக வந்து அந்த வீடுன்ற கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் இடைமாறி போய் தேவையில்லாத சீன்ஸ் நிறையா புகுத்தப்பட்டு இந்த கான்செப்டை விட்டு நம்மளோட மனசையும் வெளில கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ செகண்ட் ஹாஃப் மேலே வெளில வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், நல்லா தானே ஆரம்பிச்சிங்க, எங்கே எப்படி கொண்டு போனீங்க, நீங்களே உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களோட சொந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு நீங்களே என்னை கழுத்து பிடிச்சி வெளில தள்ள மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அவர் அந்த கதை களத்தை எழுந்துட்டது, அதை வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வாஸ் சப்போஸ் டு பி அ குட் மூவி. சரத்குமார் மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை நம்ம வேறு மாதிரிலாம் பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சித்தார்த்துக்கு அவர் அப்பப்போ கதையை நல்லா சூஸ் பண்ணி வந்து நடிப்பார். அதனால் அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சா நல்லாயிருக்கும் தோணுச்சு. இந்த ஒரு டேரக்டருக்கும் இந்த படம் ஒரு வெற்றியாக தான் வெளில பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 2 படமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பறந்து போகவும் சரி, 3 BHK ப்ராப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து டேஷ் தனமாக என்னோட கருத்தை வந்து சொல்கிறதுனால ஒன்றும் தப்பில்லை, நீங்கள் திட்டிங்கன்னா திட்டிக்கோங்க. எனக்கு தோணுச்சு கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நிறைய தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு தோணுச்சு. அது 2ஐயும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் என்றைக்கோ வரக்கூடிய ஒரு கூலி இல்லை கோட்டு இல்லை ஜிபியு மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸோட படத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போது வந்து குத்து வாங்கிட்டு போன தக் லைஃப் இதெல்லாமே வந்து தமிழ் சினிமாவை வந்து ஒரு பெரிய ஹைப் ஏற்றி நம்மளுக்கு ஒரு செலிப்ரேட்டட் மூவியை போய் பார்க்குறதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படங்கள்லாம் அப்பப்போ வந்து நம்மளை ஜாலி பண்ணணும். ஆனால் எப்போவுமே அந்த மாதிரி படம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க முடியாதுல்ல. அண்ட் அப்படி வர படங்களும் வந்து ஜெயிக்கிறது இல்லை. அந்த ஜெயிக்கிறது இல்லாமல் அந்த தோல்வி அடைறது தமிழ் சினிமாவே டிஃபைன் பண்ணிடுது. அந்த விதத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி படங்கள் அடிக்கடி வர்றது, அதுவும் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால தான் இந்த மாதிரி படம்லாம் வந்து நம்ம போய் வந்து பார்த்துடுறது. மெய் சிலிர்த்து இந்த படங்களை பற்றி பாராட்டி பேசணும், அப்ரிசியேஷன் போஸ்ட் தான் போடணும்னு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில், ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங்கில் இந்த போஸ்ட் போடுறமே வருத்தமாக இருந்தாலும் ஐ ஸ்டில் சப்போர்ட் தீஸ் போத் மூவிஸ். இந்த மாதிரி படங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஸ்மால் மூவிஸ் ஏதாவது வர்றப்போ நம்ம மனசை லைட்டாக ட்ரை பண்ணிச்சுனாலும் தொட்டுச்சுனாலும் உங்கள்கிட்ட அதை பற்றி வந்து பேசுவேன். அதுக்காக இந்த 2 படங்களையும் போய் நீங்கள் பார்க்காம விட்டுறக்கூடாது. டைம் வேஸ்ட்டு அப்படிலாம் இல்லை. ஒன் டைம் கண்டிப்பாக வாட்சபிள். இருந்தாலும் ஒரு 100% ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு குறை இருந்த மாதிரி தோணுச்சு. அதுதான் இந்த 2 படத்தை பற்றியும் தனித்தனியாக இல்லாமல் உங்ககிட்ட ஒரே வீடியோவில் பேசணும்னு தோணுச்சு. நீங்கள் இந்த படங்களை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து கமெண்ட் பண்ணிப்பா. குறிப்பாக நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா அது என்ன அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டி கமெண்ட் செய்யவும். மிக்க நன்றி.